ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தென்கரை சாரல் ஃபார்ம்ஸில் டே 95. எங்களோட ஃபார்ம் இந்த நிலைமைக்கு வந்தது காரணம், அதாவது இப்போ நாங்கள் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது வரத்துக்கு ஒரு 10 வருஷமாவது ஆச்சு எங்களுக்கு. எடுத்த உடனே டக்குன்னு இவ்வளோ பெருசாக ஷெட்டு போட்டு எல்லாம் பண்ணல. ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி இன்குபேட்டரில் முட்டை வச்சுருந்தோம், பின்ன கோழிக்கும் அடை வச்சுருந்தோம் இல்லைங்களா. அதில் ஒரு 13 முட்டை, இதில் ஒரு 60 முட்டை கிட்ட வச்சுருந்தோம். ஸோ இப்போ என்னன்னா, நம்ம ஃபார்மிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரி போயிடாது ஃபார்ம். எப்பயுமே அதில் ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். அதில் இப்போ ஒரே ஒரு குஞ்சு தான் 2 குஞ்சு பொரிச்சிருந்தது கோழிக்கிட்ட வச்சதில். இன்குபேட்டரில் ஒரு முட்டை கூட பொரிக்கல. ஸோ இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் அதில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் நாங்கள், அதனால் அது குட்டி பொரிக்காமல் போயிடுச்சு. ஸோ ஃபார்மிங்கில் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஆரம்பத்திலேயே எல்லாமே தெரிஞ்சு யாரும் வர மாட்டாங்க. நீங்கள் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் புதுசாக ஏதாவது பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு தொழிலில் எடுத்தோடனே லாபம் வரணும்னு நினைக்கக்கூடாது. மிடில் ஏதாவது பிரச்சனை வந்தால் பயப்படவும் கூடாது.